ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் குரூப் டி அப்புறம் அப்கமிங் ஆல் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் சீரீஸோட ப்ராக்டிஸ் செட் 2 குயிக் அண்ட் ஈஸி மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மோஸ்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் ஆர்ஆர்பியோட ரீசன்ட் 10 கொஸ்டின்ஸ் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக மார்ச்சில் நடந்த ஆர்ஆர்பி ஆர்பிஎஃப் எக்ஸாமில் கேட்டது. அதையெல்லாம் கேதர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், த பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இஸ் 10.2 சென்டிமீட்டர். பெரிமீட்டர் என்னென்னா 10.2. அதுவும் என்ன ட்ரையாங்கிள்? ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்னது? 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும். 3 சைடு ஈக்குவலாக இருந்தது, அதுவும் பெரிமீட்டர் 10.2னா 3 சைடு ஈக்குவலாக உள்ளதுக்கு பெரிமீட்டர். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு 3a = 10.2. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா 3a. 10.2 அவங்க கொடுத்துருக்கிறது. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை வச்சு சைடு என்னென்னு கண்டுபிடிப்போமா? ஒரு சைடு a = 10.2/3. கேன்சல் அவுட் பண்ணோம்னா 3 3 சார் 9, 3.4ன்னு வருது. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா அப்படின்னா √3/4a². இதுதான் ஏரியாவுக்கு ஃபார்முலா. √3/4 × a என்ன? 3.4. நான் இதை எப்படி எழுதிக்கிறேன்னா 34/10 × 34/10 எழுதிக்கிறேன். அப்படியே டேரெக்டாக கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே 5, இங்கேயும் 5, இங்கே 17, இங்கேயும் 17. அப்போது 17ன்றது 5 5 சார் 25, 25 × 4 100. கீழே 100 வந்துடுது. 17² 289. இன்னொன்று √3 இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 100 2 நம்பர் தள்ளி இங்கே புள்ளி வைக்க போகிறோம். 2.89 √3. ஆப்ஷன் டி. இந்த இடத்துல எதையுமே நீங்கள் தேவையில்லாத இடத்துல மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே 3.4 34/10 போட்டு நம்ம எப்படி கீழே இல்லை மேலே நம்ம வந்து 0 கூட வர மாதிரி நம்பரை கொண்டு வர முடியும் பாருங்கள். இங்கே 5 5 25 வந்துருச்சு, இங்கே 4 வந்துருச்சு. நான் அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு மேலே கேன்சல் அவுட் பண்ண வேண்டியது இருந்தாலுமே நான் அதை அடுத்து செய்ய மாட்டேன். ஏன்னா நம்ம டிஜிட்ஸில் டெசிமலை தள்ளி நம்ம வைக்கிறது ஈஸி, ஆனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு டைம் இழுக்கும். அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். அப்புறம் ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1/7 பவர் -4. இங்கே 1/9 -4 5 -4 இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெசிப்ரோக்கலாக இருக்கிறத அப்படியே நம்ம நேராக நியூமரேட்டருக்கு நியூமரேட்டருக்கு நான் கொண்டு வரேன். அப்படி கொண்டு வந்தால் 7 இந்த மைனஸ் போயிடும். 7/4 ப்ளஸ் அதே மாதிரி இங்கேயும் பண்ணால் 9, இங்கே அந்த 4 அப்படியே வந்துடும். இங்கேயுமே 5/4 இப்படி ஆயிரும். இப்போ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னடா 4 இப்படி கொடுத்துருக்காங்க, பவர் இவ்வளோ, இதை செய்கிறதுக்கே டைம் போயிருமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒன்றுமே இல்லை. இங்கே யூனிட் டிஜிட் பாருங்கள், எல்லாமே வெவ்வேறு நம்பர் தான் இருக்குது. ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ 7² என்ன? 49. 9ல் முடியுது. அதையுமே திரும்ப நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம். 9 9 சார் 81. இப்போ இங்கே 1ல் முடிகிற நம்பர் தான் வரப்போகுது. அடுத்து ப்ளஸ் இங்கேயும் பாருங்கள் 9 9 சார் 81. அதையும் திரும்ப நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ 1 × 1னாலுமே திரும்பியும் 1 தான் வரப்போகுது. ப்ளஸ் 5² 25. எப்படினாலும் திரும்ப 5 எத்தனை டைம்ஸ் பண்ணாலும் 5ல் தான் முடியும். இப்போ 5 6 7 7ன்னு முடிகிறது தான் ஆன்சரு. ஆப்ஷன் டி. போட்டு போயிட்டே இருக்கலாம். இதை உட்காந்து ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிங்கி பாட் 25 books at the rate of ₹14 each, 40 pence at the rate of 7 each and 15 pencil at the rate of 6 each. Calculate the average price of all the stationery goods அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 பொருள் கொடுத்துருக்காங்க, அதுக்கான விலையும் கொடுத்துட்டாங்க, ஆவரேஜ் ப்ரைஸ் கேட்குறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, அந்த 2 நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸும் அதுக்கான ரேட்டு மல்டிப்ளை பண்ணி 3ஐயுமே நம்ம கூட்டிகிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் போட்டால் முடிஞ்சது. இப்போ என்னென்ன இருக்குது? 25 × 14 ப்ளஸ் 40 × 7 ப்ளஸ் 15 × 6. இதில் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எடுத்துறது 25 40 15 கூட்டினோம்னா 80. இப்போ அந்த 25 × 14 இதை நான் எப்படி பண்ணுறேன்னா டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண மாட்டேன். எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பாருங்கள். 25 100/4ன்னு எழுதிக்கிறேன். × 14. இதை கேன்சல் பண்ணுறது ஈஸி. இங்கே 2 இங்கே 7. இப்போ 700/2. 700ல் பாதி என்ன? 350. 40 × 7னா 280. 4 7 சார் 28னால 15 × 6. 15 3 சார் 45. அது 2 மடங்குனா 90. 3ஐயும் கூட்டினோம்னா 720.
இப்போ 720 டிவைடட் பை 80, 0 கேன்சலு, 9 8 சார் 72, ஆப்ஷன் சி. எந்தெந்த இடத்துலலாம் மல்டிப்ளிகேஷனை காம்ப்ளெக்ஸாக பண்ணாமல் ஈஸியாக பண்ணலான்னு நம்ம யோசித்தோம்னாலே சிம்பிளாக டைம் சேவ் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின், த சம் ஆஃப் 10 நம்பர்ஸ் இஸ் 276, ஃபைண்ட் தேர் ஆவரேஜ்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ்ன்றது என்ன? மொத்தமாக கூட்டி அதை டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்னு போட போகிறோம். இப்போ மொத்தமாக கூட்டினதுக்கான வேல்யூ இங்கே இருக்குது 276. எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்? 10 நம்பர்ஸ் டிவைடட் பை 10 போட்டோம்னா 27.6, அவ்வளோதான், ஆப்ஷன் பி. அடுத்து த வால்யூம் ஆஃப் எ கியூப் இஸ், ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் த கியூப்னா என்ன? ஏ கியூப் வேல்யூ 658503. அவங்க கேட்டிருக்குது வாட் இஸ் த ட்வைஸ் த லென்த் ஆஃப் இட் சைடு. 2L என்ன, அதாவது 2A என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில். இப்போ ஏ கியூப் இதுனா ஏக்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஏ கிடச்சிரும். கியூப் ரூட் எடுக்க தெரிஞ்சாலே போதும், இந்த சம் முடிஞ்சது. லாஸ்ட்டு 3 நம்பர் என்ன? 503. 3ல் முடியக்கூடிய கியூப் நம்பரை வரணும் அப்படின்னா 7 தான். 7 7 சார் 49, 9 × 7 63 வரும். இப்போ 3 யூனிட் டிஜிட்டாக வரக்கூடியது 7 மட்டும்தான் கியூப் ரூட்டில். அப்புறம் முன்னாடி உள்ள 3 நம்பர் பார்த்தா 658. இப்போ இது நியர்பை என்னென்ன வரும்? 8 கியூபு 512, 9 கியூபு 729. இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இந்த 658ன்றது வரும். இதுக்கு இன்பிட்வீனு இதில் இருக்கிறதுலே கம்மியானதை பார்க்கணும். நடுவில் 5000 இருக்குது. நடுவில் 5000 இருக்கிறதுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்குது? 8, அவ்வளோதான். இதுதான் சைடு. அவங்க கேட்டிருக்கிறது ட்வைஸ் ஆஃப் த லென்த்து. இப்போ 7 × 2 போட்டோம்னா 4ன்னு வரணும். 4 முடியக்கூடியது ஒன்று தான், ஆப்ஷன் ஏ 174. நெக்ஸ்ட்டு, a solid sphere of diameter 6 cm is melted and then cast into a cylindrical wire of radius 0.3 cm. Find the length of the wireன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்பியர் இருக்குது, அதை சிலிண்டராக மாற்றுறாங்க கேஸ்ட் பண்ணி. அப்படி மாற்றுறப்ப சிலிண்டரோட லென்த் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு வால்யூமையுமே நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னாலே கண்டுபிடிச்சிடலாம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட வால்யூம் என்ன? 4/3 பை ஆர் கியூப். ஆர் என்னது? டயமீட்டர் 6 அப்படின்னா ரேடியஸ் அதில் பாதி 3 தான். 3 × 3 × 3 சீக்குவல் டு சிலிண்டருக்கானது பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஆர் என்ன? 3/10. 0.3 நான் 3/10 எழுதிக்கிறேன். என்ட்டு நம்மளுக்கு தேவையானது என்னது? லென்த்து. அதுதான் இங்கே ஹைட்டு. லென்த்துன்னு போட்டுக்கிறேன். அப்போ இங்கே பை கேன்சலு. இங்கே 3 3 இருக்குதுல, 2 3 கேன்சல் பண்ணி விட்றலாம். இங்கேயும் 2 3 கேன்சல் பண்ணி விட்றலாம். இங்கேயும் 3 3 கேன்சலு. எல் ஈக்குவல் டு இந்த 2 10 அங்கே போச்சுன்னா 400 சென்டிமீட்டர். இதில் ரெண்டுமே சென்டிமீட்டர் தான் இருக்குது. இப்போ ஆன்சரு சென்டிமீட்ரு. ஆப்ஷனில் பாருங்கள், சென்டிமீட்டரில் 2 இருக்குது, அதுவும் ஆன்சர் கிடையாது. இப்போ மீட்டரில் 2 ஆப்ஷன் இருக்குது. 400 சென்டிமீட்டர்னா என்னது? 4 மீட்டர். 1 மீட்டருக்கு டு 100 சென்டிமீட்டர்னால ஆப்ஷன் சி, அவ்வளோதான். எதுவுமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணாமல் டெசிமலில் உள்ளதை பை 10ன்னு போட்டு எழுதி இப்படி கேன்சல் அவுட் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு சிலர்லாம் இங்கே 22/7 போட்டு அதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டிங்கன்னா ரொம்ப டைம் டேக்கிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், த சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 655. இப்போ 5 நம்பரை கூட்டுறது 655ன்னு சொல்லிட்டாங்க. த ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 2 நம்பர் இஸ் 76. ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கான ஆவரேஜ் 76 அண்ட் த தேர்ட் நம்பர் இஸ் 110. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் 2 நம்பர்ஸ். மொத்தம் 5 நம்பர் இருக்குது. 5 நம்பர்ஸ்க்கான சம் 655. ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கான ஆவரேஜ் என்ன? 76. அப்போ அதுக்கு சம்மேஷன் எவ்வளோன்னு பார்த்துருவோம். 76 × 2, இப்போ 152, ரைட்டு. தேர்டு நம்பர் 110, அதுவும் சொல்லிட்டாங்க. மூணாவது, அப்போ மொதல் 2 நம்பருக்கு முடிஞ்சது. இப்போது தேர்டு நம்பருக்கு 110 கூட்டினோம்னா 262ன்னு வருது. அப்போது மிச்ச 2 நம்பருக்கான சம்மேஷன் பார்த்துடலாமா? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தா கிடச்சிரும். 5 நம்பர் கூட்டினதுக்கு கொடுத்துட்டாங்க. 3 நம்பர் கூட்டினதுக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மிச்ச 2 நம்பருக்கான வேல்யூ எவ்வளோ கூட்டினா அப்படின்றது இது மூலிமா கண்டுபிடிச்சலாம். 655க்கும் 262க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 393ன்னு வருது. 393 தான் மிச்ச 2 நம்பரையும் கூட்டுறதுக்கான வேல்யூ. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்ன? ஆவரேஜ் ஆஃப் த ரிமைனிங் 2 நம்பர். ஆவரேஜ் ஆஃப் 2 நம்பர்ஸு. அந்த 2 நம்பருக்கான சம்மேஷன் இது, அதுக்கான ஆவரேஜ் கேட்குறாங்க. டிவைடட் பை 2. இப்போ 196.5, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, an amount of rupees 165 is divided among 3 persons in the ratio 5:7:3. இந்த ரேஷியோவில் இந்த அமௌண்ட்டை பிரிக்கிறாங்க.
அவங்க கேட்டிருக்கிறது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் சார். இப்போ இருக்கிறதுலே கூட வாங்குறவங்களும் கம்மியாக வாங்குறவங்களுக்குமான டிஃப்ரென்ஸ் இன் அமௌண்ட் எவ்வளோ அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 165 ரூபா. அதான் 3 பேருக்கு 5 7 12 15 15 தான் 165னா அவங்க கேட்குறது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட்டா 7 - 3. லார்ஜஸ்ட்டு ஸ்மாலஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் 4 என்னன்னு பார்த்தா முடிஞ்சது. இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். 115 is 15 1 போட்டோம்னா 15 இன்னொரு 15 இருக்கும் 11 11 × 4 44. ஆப்ஷன் பி முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் எவாலுவேட்னு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே செய்வோம். 41 மைனஸ் ப்ராக்கெட்டு 36 மைனஸ் 48/2 நான் இங்கே 24னு போட்டுக்கிறேன். மைனஸு 4 மைனஸ் 8/2க்கு இங்கே ஒரு 4 /3க்கு 1/3 அப்புறம் 2 ப்ராக்கெட்டு. இப்போ 41 மைனஸ் 36 மைனஸ் 24 இங்கே 4 மைனஸ் 4 0 வந்துடுது. அப்போ டோட்டலாகவே இந்த டைம் 0 × anything 0 தான், கேன்சல் அவுட் ஆயிரும். இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் வரும். இப்போ 41 மைனஸ் 36 இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா ப்ளஸ் 24ன்னு ஆயிரும். இப்போ 41 36னா 5 5 + 24 24 5 கூட்டினா 29. ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் த ரேட் பெர்சன்டேஜ் பெர் ஆனம் இஃப் 4800 அமௌண்ட்ஸ் டு 5043 in 2 years பட் இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் இயர்லி. ரேட் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, காம்பவுண்டட் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துருக்க 2 நம்பர் என்ன? பிரின்சிபலு அமௌண்ட்டு 4800 இங்கே 5043 ரெண்டையும் ரேஷியோவில் அடித்தோம் அப்படின்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 1600 வரும். இங்கே 1 6 8 1. அப்போது இவங்க கொடுத்துருக்கிறது 2 இயர்ஸ்க்கு. கடைசியில் நம்ம வந்தது 1600ம் 1681 வந்திருக்கு. 2 இயர்ஸ்ன்றதுனால நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். எடுத்தேன்னா 1600 எதோட ஸ்கொயர்னா 40. 1681 வந்து 1ல் முடியுது. அப்போ 41. இப்போ என்ன ஆயிருக்கு? பிரின்சிபலு 40லேருந்து 41 ஆயிருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது ரேட் தானே, இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ கூடியிருக்கு? 1. எதுலேருந்து? 40லேருந்து இன்ட்டு 100. கேன்சல் அவுட் பண்ணோம்னா 10/4 5/2 5/2ன்னா 2.5% தான். ஆப்ஷன் டி. ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட் எழுதுகிறோம், அதை கேன்சல் அவுட் பண்ணி நம்பர் கொண்டு வரோம். இதுக்கப்புறம் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாத மாதிரி வந்துருச்சு. அவங்க கொடுத்துருக்கிறது 2 இயர்ஸ்ன்றதுனால ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். எதுலேருந்து எவ்வளோ கூடியிருக்கு அப்படின்னு பார்த்தா அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்த கொஸ்டின் அபே அண்ட் பரத் கேன் கம்ப்ளீட் a certain piece of work in 9 and 11 days respectively. இப்போ அபே வந்து ஒரு ஒர்க்கை 9 டேஸ்லையும் பரத் 11 டேஸ்லையும் முடிக்கிறாங்க. தே ஸ்டார்டட் டு ஒர்க் டுகெதர் அண்ட் ஆஃப்டர் 3 days பரத் லெஃப்ட். 3 நாள் 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அப்புறம் பரத் லெஃப்ட் ஆயிடுறாரு. இன் ஹவு many days will அபே கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க்? அபே மிச்ச வேலை எவ்வளோ நாள் முடிச்சிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இவங்களோட டோட்டல் ஒர்க்கு நம்பர் ஆஃப் டேஸ் தெரிஞ்சிருச்சு. டோட்டல் ஒர்க் எவ்வளோ எப்படின்னு பார்க்கணும். எல்சிஎம் எடுத்து தான் முடிஞ்சது. 99 9க்குள்ளவனுக்கும். இப்போ எஃபிஷியன்சி பார்த்தோம்னா இது டோட்டல் ஒர்க். எஃபிஷியன்சி 99/11 11 19/11 9. இது 2 பேருக்குமான எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு 3 நாள் 2 பேர் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ 3 நாளைக்கு 2 பேருமே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 11 9 கூட்டினோம்னா 20. இப்போ 60 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். 99ல் 60 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது ஒன்லி 39 ஒர்க் தான். 39 யார் பண்ணியிருப்பா? பரத் போயாச்சு. அப்போ அபே மட்டும் தான் பண்ணியிருப்பார். 39/11 இதுதான் மிச்சம் இருக்கிற ஒர்க்கு. அதை அபே மட்டும் பண்ணால். இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. ஒன்றுமே இல்லை, மேலே இன்ட்டு 3 பண்ணியிருக்காங்க, கீழே இன்ட்டு 3 பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 6 cube 216 மைனஸ் 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 24/3. இப்போ 8 8க்கான ஸ்கொயரு ப்ளஸ் 64 -2 ப்ளஸ் 6. இப்போ அந்த 216 அப்படியே வச்சுக்கிறேன். -25 ப்ளஸ் 64 6 - 2னா 4 4னா 68 68ல் 25 போச்சுன்னா 43. இப்போ யூனிட் டிஜிட் பாருங்கள், எல்லாமே இதில் வேரியேஷன் தான் இருக்குது. இப்போ 6 3 ரெண்டையும் கூட்டினா 9 வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் பி 259. அடுத்த கொஸ்டின் A 120 meter long train crosses a man walking at a speed of
8.5 km/h in the opposite direction in 12 seconds. இப்போ 120 மீட்டர் ட்ரெயின் போகுது, அது ஒரு மேன் ஆப்போசிட் டைரக்ஷனில் கிராஸ் பண்ணுறாரு, மேனோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க, அவர் 12 செகண்ட்ஸில் கிராஸ் ஆகிருக்கு. வாட் இஸ் த ஸ்பீடு ஆஃப் த ட்ரெயினோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன், அப்போ ரெண்டு ஸ்பீடையுமே கூட்ட வேண்டியதான். ட்ரெயினோட ஸ்பீடு என்னன்னு தெரியாது, ட்ரெயினோட ஸ்பீடை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்து மேனோட ஸ்பீடு 8.5, அதான் நான் 17/2ன்னு எழுதிக்கிறேன். ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் என்ன? 120 மீட்டர். 120 மீட்டரை நான் கிலோமீட்டர் எழுதிக்கிறேன். 120/1000 டிவைடட் பை டைம் டேக்கனை நான் இன்ட்டுன்னு போட்டு அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கிறேன். டைம் என்ன? 12 செகண்ட்ஸு. 12 செகண்ட்ஸை ஹவர்ஸ் எழுதுகிறேன். இன்ட்டு 60 மினிட்ஸுக்கு மாறிடுச்சு, இன்ட்டு 60 இப்போ ஹவர்ஸுக்கு மாறிடுச்சு. அவ்வளோதான். இதை சிம்பிளிஃபை பண்ணி S1 கண்டுபிடிக்கிறது தான் வேலை. கேன்சல் அவுட் பண்ணோம்னா இங்கே 3 0, இங்கே 3 0 கேன்சலு, இந்த 12க்கு 12 கேன்சலு. இப்போ S1 ஈக்குவல் டு 6 6 ஆர் 36. 36 மைனஸ் 17/2னா 8.5. 36ல் 8.5 போச்சுன்னா எவ்வளோ? 27.5. ஆப்ஷன் சி முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின். A 250 meter long train overtakes a man moving at a speed of 7 km/h in the same direction. மேனும் ட்ரெயினும் சேம் டைரக்ஷன் தான். இப்போ in 36 seconds. How much time in seconds will it take this train to completely cross another train? 415 meter long train moving in opposite direction at a speed of 82 km/hன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன? லென்த்து, ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கான லென்த்து, அப்புறம் அந்த மேனுக்கான ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கான ஸ்பீடை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சோம்னா ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கான ஸ்பீடை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். சேம் டைரக்ஷனால் மைனஸு மேனோட ஸ்பீடு இன்ட்டு 5/18. 5/18 எதுக்குன்னா km/h m/s மாற்றுறேன். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது செகண்ட்ஸில் தான் ஆன்சரு. ஈக்குவல் டு 250 டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். இது ஓவராக கேன்சல் அவுட் பண்ணோம்னா இது 50 ஆகும், இங்கே 1 2, இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 25. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 25 + 7 32. இதுதான் ட்ரெயினுக்கான ஸ்பீடு. ட்ரெயினுக்கான ஸ்பீடு கிடச்சிருச்சு. இப்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இன்னொரு ட்ரெயின் மூவ் ஆகுது, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில். ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன பண்ணுவோம்? ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிட வேண்டியதான் ஸ்பீடை. 82 32 ப்ளஸ் பண்ணால் 114. 114 km/h. ஏன்னா நம்ம இங்கே எக்ஸை உள்ளே தான் வச்சுருக்கோம். இப்போ இங்கே 32 வந்திருக்கு. 114 km/h இன்ட்டு 5/18. ஸ்பீடு ஈக்குவல் டு ரெண்டையும் நம்ம கூட்டியாச்சு. ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு. இதில் என்ன டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு? 415 மீட்ரு ப்ளஸ் 250 மீட்ரு. ரெண்டையும் கூட்டினோம்னா ஓவரால் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்துடும் 665. ஓவரால் டிஸ்டன்ஸு டிவைடட் பை ஸ்பீடு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன். இந்த டைம் தான் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சா முடிஞ்சது. இதை கேன்சல் அவுட் பண்ணேன்னா 5 1 1 133 133. அப்புறம் இங்கே கேன்சல் பண்ணோம்னா 2 9 2 9 3 6 ஆர் 18 போட்டுக்கலாம். 6 9 6 ஆர் 54 9. அப்போ 19 133 கேன்சல் பண்ணுறேன்னா 7 வரப்போகுது. இப்போ இங்கே 3 இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 21. 21 தான் இதுக்கான ஆன்சர். ஹவு மச் டைம் டேக்கன்னா 21 seconds. அடுத்த கொஸ்டின். இஃப் 2 successive discounts of 8% and 9% are given, find the total discount percentageன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? 8 9. 8னா 100ல் 8 கழிச்சா 92. அடுத்து இன்னொன்று 9. 100ல் 9 கழிச்சோம்னா 91. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 1 4 0 92 × 91. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 8372 வரும். இப்போ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? 1628. இப்போ எவ்வளோ கூடியிருக்கு? 1628. எதுலேருந்து? 10,000லேருந்து இன்ட்டு 100 போட்டோம்னா இங்கே 2 0, இங்கே 2 0 கேன்சலு. 16.28. இந்த 2 0க்கு 2 டெசிமல் தள்ளி வைக்கிற 2 டிஜிட்டுக்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஒன்றுமே இல்லை, 2% கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கம்மியாகுதுன்னு எழுதுகிறோம், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஓவராலாக போடுறோம், எவ்வளோ கூடியிருக்குன்னு பார்க்குறோம், எதில் இருந்துன்னு போடுறோம். போட்டோம்னா % கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. கீழே டினாமினேட்டர்ஸ் எல்லாம் பாருங்கள். 35 45 16 25. இந்த மாதிரி ஹியூஜாக இருந்ததுன்னா எல்சிஎம் எடுத்து பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், அதனால் விட்டுருங்க. இப்போ இன்னொரு ஸ்டெப் என்ன இருக்குது அப்படின்னா, அப்படியே மேலே உள்ள நியூமரேட்டருக்கு இன்ட்டு 10 போட்டுருங்க. 240/35. இதை பாருங்கள்.
இப்போ 5ல் கேன்சல் பண்ணுறேன். 7 4 48/7 வருது. அப்போ என்ன வரும்? 6 7s are 42, 7 7s are 49. இப்போ 6.9 கிட்ட வந்துடுது. 7 7s are 49னால 6.8 சம்திங்கோ இல்லை 6.9 கிட்டே வந்துடும். ரெண்டாவது 31/45, அதையும் 310/45 போடுறேன். 310/45 போட்டோம்னா அதையும் கேன்சல் பண்ணோம்னா 62 இங்கே 9ன்னு வரப்போகுது. இதுவும் 6.9 கிட்டே வந்துடுது. அப்புறம் 11/16, 11/16னா 110/16. இதை போட்டேன்னா 6 16s are 96, 7 16s are பாருங்கள், 7 6 are 42 வரும், 112ன்னு வரும். இப்போ இதுவுமே கிட்டத்தட்ட 6.89 சம்திங்கு இல்லைன்னா 6.9 ஓவராலாக பார்த்தா 6.9 வந்துடும். அதுவே 17/25னா 170/25 போடுவோம். போட்டேன்னா 5 3 5s are 15, 4 5s are 20, 34/5. அப்போ 6 5s are 30, மீதி 40 இருக்கும். 6.8 அக்யூரேட்டாக 6.8ன்னு வந்துருச்சு. மீதி எல்லாமே 6.8 சம்திங்கோ இல்லை 6.9 இருந்துச்சு. அப்போ இருக்கிறதுலே இதான் கம்மி. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல்? இதில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. 0.7க்கு 0.7 தான். 0.07க்கு பார் போட்டிருக்காங்க. இப்போ 0.070707ன்னு போகுது. இதுக்கு 0.7777, இதுக்கு 0.0777 போகுது. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு 0 தான் இருக்குது. 0க்கு அடுத்து எந்த நம்பர் இருந்தாலும் 0.0 தான் கன்சிடரேஷனு, இல்லை 0.1 கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இது ரெண்டும் வராது. இதில் 0.7 இருக்குது, இதில் 0.77ன்னு போகுது. இப்போ இது 0.7னா அடுத்து என்ன இருக்குன்னு அர்த்தம்? 0 இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இருக்கிறதுலே இதுதான் பெருசு. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. A number is divisible by 6 if the sum of its digit is divisible by 3 and the digit at unit place is an even digit. A divisibility rule of 6 என்னது? sum of the digit வந்து divisible by 3 தான். ஆமாம், இப்போ ஒரு 216 எடுத்துக்கோங்க. 6 cube 216 நம்ம எடுத்துக்கிடுவோம். இதை கூட்டி பாருங்கள். 2 1 3, 3 6 9. இப்போ 9ன்றது 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இவங்க சொன்னது கரெக்டு தான். அந்த டிஜிட் அட் யூனிட் பிளேஸ் தான் ஈவன் டிஜிட். கண்டிப்பாக ஈவன் டிஜிட் தான் யூனிட் பிளேஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் 6ஆல் போகும். அது நம்மளுக்கு தெரிஞ்சது. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஆப்ஷன், என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 11 இஃப் த சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட் இஸ் டிவிசிபிள் பை 11ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டினோம்னாலும் 11ஆல் டிவிசிபிள் ஆகிற மாதிரி வருமா? ஒரு நம்பர் 11ஆல் டிவைட் ஆகுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம பார்ப்போம். 1331 நம்மளுக்கு தெரியும், 11ஓட கியூபு. அதோட நான் ஒரு 11 போட்டுக்கிறேன். இப்போ இதை கூட்டினோம்னா 3 1 4 5 6 7 8 9 10 வருது. 10 தான் ஓவராலாக கூட்டினா வருது. ஆனாலுமே இது 11ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் தான். அப்போது 11ஓட டிவிசிபிலிட்டி ரூலில் இது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க கேட்டிருக்கிறது நாட் கரெக்டு தான். இப்போ ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், த மந்த்லி இன்கம் ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ் அமித் கோபால் ஆர் இந்த ரேஷியோ 5 7. இது இன்கம்கான ரேஷியோ ரெஸ்பெக்டிவ்லி. ஈச் ஆஃப் தம் சேவ்ஸ் ₹72,000 எவ்ரி மந்த்து. இப்போ சேவிங்ஸை நான் இங்கே போடுறேன். 72K சேவ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர், த ரேஷியோ ஆஃப் தியர் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னா 2:3ன்னு கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டிருக்கிறது மந்த்லி இன்கம் ஆஃப் அமித். அமித்தோட மந்த்லி இன்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த ரேஷியோ பாருங்கள். அமித்தோடது, இது கோபாலோடது. எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் ரெண்டுமே எழுதியிருக்கோம். 5 × 3 15, 7 × 2 14. 15 - 14 அப்போ என்ன? 1. 1க்கான டிஃப்ரென்ஸ் தான் இந்த 72K. அப்படின்னா 5 என்ன? அமித்துக்கானது 5 என்னன்னு பார்த்தா முடிஞ்சது. 72 × 5, 2 5s are 10, 7 5s are 35, 36ன்னு வரப்போகுது. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், த ப்ரைஸ் ஆஃப் ஏ டிவி வாஸ் 55,000 லாஸ்ட் இயர். இப்போ 550 நான் போட்டுக்கிறேன். 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இங்கே 425 இருக்குது. இந்த வருஷம் 425 ரூபா ஆயிருக்கு. அண்ட் திஸ் இயர் இஸ் ஃபைன் த பர்சன்டேஜ் டிகிரிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 125. எதுலேருந்து? 550லேருந்து குறைஞ்சிருக்கு. இன்ட்டு 100 கேன்சல் அவுட் பண்ணுறேன். 0 2 5s are 10, 11. இப்போ 250/11. 250/11னா 2 11s are 22ன்னு வரப்போகுது. இங்கே 3 போட போகிறோம். இங்கே 22 பாயிண்ட் சம்திங். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 22 பாயிண்ட் சம்திங் இருக்குது. ஆப்ஷன் டி முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின், ரவி பாட் ஏ கேமரா அண்ட் பேட் 18% லெஸ் தென் இட்ஸ் ஒரிஜினல் ப்ரைஸ். He sold it at 30% profit on the price he had paid.
ஹவு மச் வாஸ் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஏர்ன்டு பை ரவி அண்ட் த ஒரிஜினல் ப்ரைஸ்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு கேமரா வாங்குறப்ப 18% லெஸ் தென் த ஒரிஜினல் ப்ரைஸ் வாங்கியிருக்கான். இப்போ 100 வாங்குறதுக்கு பதில் 82 இப்படி வாங்கியிருக்காப்புல. அடுத்து 30% ப்ராஃபிட்னு சொல்லிட்டாங்க. இப்போ 100 130 நான் போட்டுக்கிறேன். ஓவராலாக நடந்திருக்கிறது இதுதான். 1 2 3 4 4 இப்போ 82 இன்ட்டு 130 பண்ணோம்னா 10660 வரப்போகுது. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா 660. எதுலேருந்து? பை 10,000 இன்ட்டு 100. இப்போ இங்கே 2 ஜீரோக்கு இங்கே 2 ஜீரோ கேன்சலு, இங்கே ஒரு ஜீரோ கேன்சலு. 66/10 6.6% ஆப்ஷன் டி. அவ்வளோதான். அவங்க கேட்டிருக்கிறது அதுதான். ஓவராலாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? கூடி இருக்கிறது எவ்வளோன்னு பார்க்குறோம், எவ்வளோல இருந்துன்னு பார்க்குறோம். முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின். There are 4182 students in a school and the ratio of boys to girls in the school is 23:28 கொடுத்துருக்காங்க. Find the number of boys கேட்டிருக்காங்க. இப்போ மொத்த ரேஷியோ என்ன? 23:28. ரெண்டையும் கூட்டினோம்னா 51. 51னா 4182 அப்படின்னா பாய்ஸுக்கு 23 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இதை கேன்சல் பண்ணோம்னா 17. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 3 9 4. அப்புறம் இது ஒரு 17 டேபிளில் பண்ணோம்னா 82. அப்போது 82 × 23 தான் ஆன்சரு. யூனிட் டிஜிட் பாருங்கள் 3 2. கண்டிப்பாக 6ல் தான் ஆன்சர் முடியும். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, எ பஸ் ட்ராவலிங் அட் எ 55 km/h கம்ப்ளீட்ஸ் அ ஜேர்னி இன் 8 hours. பஸ்ஸு வந்து 55 km/h 8 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுது. அட் வாட் ஸ்பீடு வில் இட் ஹேவ் டு கவர் சேம் டிஸ்டன்ஸ்? ஒரே டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இன் 20 hours. 20 ஹவர்ஸில் சேம் டிஸ்டன்ஸை எவ்வளோ ஸ்பீடில் கவர் பண்ணும்? அப்போ 55 கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பீடு. அதை எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுது? 8 ஹவர்ஸில். அப்புறம் என்ன ஸ்பீடுன்னு தெரியாது, ஆனால் 20 ஹவர்ஸு கண்டுபிடிச்சிடலாமா? ஒரு ஸ்பீடு இப்போ நம்ம எதை நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன்னா, இது ஸ்பீடு, நம்மளுக்கு டைமு, 2 டிஸ்டன்ஸு நான் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். அவங்க சொல்லியிருக்கிறது அதுதான், சேம் டிஸ்டன்ஸுன்னு. அதனால் 2 டிஸ்டன்ஸை ஈக்குவேட் பண்ணி நம்ம அப்படியே கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஸ்பீடு 1, டைம் 1, ஸ்பீடு 2, டைம் 2. கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே 11, இங்கே 4, இங்கே 2. இப்போ x = 22. டேரெக்டாக 11 × 2 22 வந்துடுது. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எ பைப் கேன் ஃபில் எ டேங்க் இன் 6 hours. அனதர் பைப் கேன் எம்டி த ஃபில்டு டேங்க் இன் 30 hours. ஒன்று ஃபில் பண்ணுறது, ஒன்று எம்டி பண்ணுறது. இஃப் போத் பைப்ஸ் ஆர் ஓப்பன் சைமல்டேனியஸ்லி, ரெண்டே ஒன்று போல் ஓப்பன் பண்ணுறாங்க, தென் த டைம் இன் ஹவர்ஸ் இன் விச் த டேங்க் வில் பி 2/3 ஃபில்டு. டேங்க் வந்து 2/3 ஃபில் ஆக எவ்வளோ நேரம் ஆகும் ரெண்டே ஒன்று போல் ஓப்பன் பண்ணான்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ பைப்பு 6 hours ஃபில் பண்ணுறது, பாசிட்டிவில் எழுதிக்கிறேன். அனதர் பைப்பு 30 hours, அது எம்டி பண்ணுறது எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 30, நான் பெரிய நம்பர் அப்படியே போட்டுறேன், இதால் டிவைட் ஆகுன்றதுனால 5 இங்கே 1. எஃபிஷியன்சி ரெண்டே ஒன்று போல் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போது 30 இவங்க கேட்குறது ஆனால் என்ன, 2/3 ஃபில் ஆகிறது தான் கேட்குறாங்க. இப்போ 30ல் ஓவரால் கெப்பாசிட்டி 30, அதில் 2/3 எவ்வளோ நான் இப்போவே பார்த்துட்றேன். இப்போ 10 2 சார் 20. 20 தான் இப்போ நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்க கெப்பாசிட்டி. அதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. 20 இது 5 பாசிட்டிவ், இது நெகட்டிவ். எஃபிஷியன்சியில் பார்த்தோம்னா 5 - 1 4. ஏன்னா இது ஃபில் பண்ணுற டேங்க்கு, இது வந்து எம்டி பண்ணுற டேங்க்கு. இப்போ 20/4 ஆன்சர் ஆப்ஷன் டி 5. 5 hours ஆகுது ரெண்டே ஒன்று போல் ஓப்பன் பண்ணி விட்டு 2/3 ஆஃப் த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு. இன் எ ரேஸ் an athlete covers a distance of 366 meters in 61 seconds in the first lap. He covers the second lap of same length in 183 seconds. What is the average speed in meter per second of the athlete கேட்டிருக்காங்க. அப்போது கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு டிஸ்டன்ஸ் தான், 366 மீட்டரை 61 செகண்டில் ஃபஸ்ட்டு லேப்பில் கவர் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கானது. அப்புறம் ரெண்டாவது லேப்பு சேம் லென்த்து தான் 183 செகண்ட்ஸில். ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்னென்னா, டோட்டல் டிஸ்டன்ஸு பை டோட்டல் டைம். இப்போ இதில் டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன, 366 மீட்டரை 2 தடவை கவர் பண்ணுறாங்க. செகண்ட் லேப்லேயும் சேம் லென்த்துன்னு தான் சொல்லிட்டாங்க. இப்போ 366 × 2னா 732. டோட்டல் டைமு 61 183 கூட்டினோம்னா இங்கே 4, இங்கேயும் 4 2 244.
732 டிவைடட் பை 244 ஈக்குவல் டு 3 டைம்ஸ் 4 இன்ட்டு 3 தான் 12ன்னு வரப்போகுது. ஆப்ஷன் டி முடிஞ்சது. அடுத்து வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் விச் ஒன் டிவைடட் பை 36, 45, 54 கிவ்ஸ் எ ரிமைண்டர் ஆஃப் 3 ஈச் டைம்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்த வேண்டியதான். 36க்குன்னு பார்த்தோம்னா 3 ஸ்கொயரு 9, 9 4s are 36. 45க்குன்னு பார்த்தோம்னா 3 ஸ்கொயர் 9 5s are 45. 54க்கு 3 கியூப் 27 இன்ட்டு 2ன்னு வந்துடும். இப்போ இன்வால்வ் ஆகிருக்க நம்பர் 2, 3, 5. இதில் கிரேட்டஸ்ட் பவரை தூக்கி போட்ட வேண்டியதான். 2க்கு ஸ்கொயரு, 3க்கு கியூபு, 5க்கு 1. இப்போ 4 இன்ட்டு 9 இன்ட்டு 5. 4 இன்ட்டு 3 கியூப் 27 இன்ட்டு 5. இப்போ 4 5s are 20. இங்கே 27 இன்ட்டுனா 540. 540 தான் அந்த டிவிசிபிள் ஆகிற நம்பரு. ஆனால் இவங்க கொடுத்துருக்கிறது கிவ்ஸ் ஏ ரிமைண்டர் ஆஃப் 3 ஈச் டைம். ஒவ்வொரு டைமும் 3யை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்குது எக்ஸ்ட்ராவாக. இப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 540. ஆன்சர் ஆப்ஷன் பி 543 தான் ஆன்சர். ஏன்னா 540 நம்மளுக்கு வரணும் அப்படின்னா 3யும் ரிமைண்டராக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா 543 நம்ம டிவைட் பண்ணால் தான் எக்ஸ்ட்ராவாக ரிமைண்டர் 3 ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். ஆன்சர் ஆப்ஷன் பி. 2 banks A and B offered loans at 3.5% and 6% per annum respectively. David borrowed an amount of rupees 3640 from each bank. Find the positive difference between the amounts of simple interest paid to 2 banks by David after 3 years. இப்போ 2 பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காப்புல, சேம் அமௌண்ட்டு ஒவ்வொரு பேங்க்லேயும் வாங்கியிருக்காப்புல. இது 2 இன்ட்ரெஸ்ட்டு. ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அமௌண்ட்டாக 3 வருஷம் கழித்து வந்ததுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 36 எத்தனை 0? 1 2 3 4 0 இன்ட்டு இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன? இங்கேயே நான் டிஃப்ரென்ஸ் எடுத்துகிறேன் பர்சன்டேஜில். 6 மைனஸ் 3.5 அப்போ 2.5. இப்போ 2.5% போட்டு 100 போடுறதுக்கு நான் 25 போட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 0 போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதை கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே 3 0 இங்கே 3 0 கேன்சலு. அப்போது 36 இன்ட்டு 25ன்னு வருது. இங்கேயும் நான் என்ன பண்ணுவேன்னா 360 இன்ட்டு 100/4. 100/4 தானே 25. அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கும். 90 இன்ட்டு 100 9000 தான் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ்க்கான அமௌண்ட்டு. அவங்க கேட்டிருக்கிறது 3 வருஷம். இப்போ இன்ட்டு 3 9 3s are 27. ஆப்ஷன் டி. சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின். A wholesaler purchase goods worth rupees கொடுத்துட்டாங்க. The manufacturer offers a trade discount of 10% and additional scheme discount of 5%. 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் த நெட் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் ஆஃப்டர் போத் டிஸ்கவுண்ட்ஸ். 2 டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ ரேட் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் 10%. 10 9 10%னா 1/10 எழுதும். 10 அதனால 9 ஆயிடுது. அடுத்து 5%. 5% என்ன? 5/100 கேன்சல் பண்ணால் 1/20. 1/20னா 20 19 ஆகுது. அப்போது இதை மல்டிப்ளை பண்ணால் 200. 9 இன்ட்டு 90னா 171. இப்போ 200 தான் 25,000. அவன் கொடுத்துருக்கிறதுனா 171 எவ்வளோ? இது கண்டுபிடிச்சா முடிஞ்சது. இங்கே 20 இங்கே 20 கேன்சலு. இங்கே 2 இங்கே 125. இப்போ 171 இன்ட்டு 125. இதை எப்படி சிம்பிளாக பண்ணலான்னா 171 இன்ட்டு 125 என்னது? 1000 டிவைடட் பை 125 இன்ட்டு 8 தான் 1000. அப்போ டிவைடட் பை 8ன்னு போட்டுருவேன். இப்போ இன்னும் சிம்பிள் ஆயிரும். இப்போ இந்த 8 டேபிள் அதை கேன்சல் அவுட் பண்ணால் முடிஞ்சது. 2 8s are 16. 1 1 8 is 8. 8 போட்டால் 9 10 11 3 இருக்கும். 30ன்னு போட்டோம்னா 3 8s are 4 3 8s are 24ன்னு வரப்போகுது. 24ன்னு போட்டோம்னா மீதி 60. மீதி 60ன்னா எவ்வளவு? 7 8s are 56. 56னா 40ன்னு வரப்போகுது. 5 21.375 into 1000. அப்போ 21375. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 111 ஈவன் நம்பர்ஸ் இஸ்ன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஈவன் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா n இன்ட்டு n+1 டிவைடட் பை n. சம்முன்னு பார்க்க போனால் சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n ஈவன் நம்பர்ஸ்னால் n இன்ட்டு n+1. அதுவே ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோ அதை போடுவோம். இவங்க கேட்டிருக்கிறது ஆவரேஜ் தான். அப்போ 111 நம்பர் கேட்டிருக்காங்க. 111 நம்பரு இன்ட்டு 112 மொத்தம் எவ்வளோ கேட்டிருக்காங்க? 111ன்னு பார்த்தோம்.
போட்டோம்னா ஆவரேஜ் என்ன 112 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின், த டிஃபரன்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 1/5 ஆஃப் தேர் சம் அண்ட் தேர் சம் இஸ் 55. ஃபைண்ட் த எல்சிஎம்னு கேட்டிருக்காங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ், இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய், இந்த ரெண்டு நம்பர் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், இஸ் 1/5 ஆஃப் தேர் சம்னா கொடுத்துட்டாங்க. அதுலேயும் இந்த சம்முக்கான வேல்யூ 45ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 9 வருது. எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது 9, எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்றது 45, எக்ஸ் ப்ளஸ் ஒய் 45, எக்ஸ் மைனஸ் ஒய் 9. இதை வச்சு பார்த்தோம்னா 2x இங்கே 54. இப்போ எக்ஸு 27 கிடச்சிருச்சு. எக்ஸு 27னா ஒய் என்ன, எக்ஸ் மைனஸ் ஒய் தான் நம்மளுக்கு 9 தெரியும். அப்போ ஒய் 18. அவன் கேட்டிருக்கிறது ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம். 27 18க்கு எல்சிஎம். 27னா என்னது, 3 கியூபு. இது 9 × 2. இப்போது இன்வால்வ் ஆகிருக்கிற ரெண்டு நம்பர் 2 3, இதுதான் எல்சிஎம்மு. அதில் ஹையஸ்ட் பவர் அப்படியே தூக்கி போட்ட வேண்டிய தான். 2க்கு 1 தான், 3க்கு பவர் 3 தான். இப்போது 3 கியூப்னா 27 × 2 54. ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், பிரேம் செல்ஸ் அன் ஆர்டிக்கல் டு ரியா அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 20%. ப்ராஃபிட் 20%ல் பிரேம் ரியாவுக்கு ஒரு பொருளை விற்கிறான். ரியா செல்ஸ் த சேம் ஆர்டிக்கல் பேக் டு பிரேம் அட் ஏ லாஸ் ஆஃப் 20%. ரியா திரும்ப பிரேம்கிட்டே 20% லாஸில் விற்கிறா. இப்போ மொத்தம் இந்த டிரான்சாக்ஷனில் என்ன நடந்திருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 100 பொருளை பிரேமு 120 கொடுக்குறான். அப்புறம் 20% லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 20%னா என்ன, 1/5. இப்போ 1/5னா 2 5 சார் 10 to 24. இதுலேயும் ஒரு 24 rupees மைனஸ் ஆகுது. அப்போது 96. இப்போ 100 உள்ளது 96 வந்து நிற்கிது. 96 rupeesக்கு தான் அதை பிரேம்கிட்ட விற்றுருக்கா. அப்போது இங்கே பிரேமுக்கு ஒரு 100லேருந்து 120 போகிறப்ப இங்கே ஒரு லாபம் 20. இப்போ பொருளோட விலையே 100 தான். ஆனால் இவ திரும்ப விற்கும் போதும் 96 தான் விற்கிறேன். இங்கே ஒரு லாபம் 4. மொத்தம் 24 லாபம். இதில் 96 இருந்து இன்ட்டு 100 போட்டோம்னா 1, இங்கே 4, 100/4 25%. 25% யாருக்கு தான் ப்ராஃபிட்டு, பிரேமுக்கு தான் ப்ராஃபிட். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், a number when increased by 50% gives 2490. the number is, ஒரு நம்பர் வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 150/100 நம்ம போடுவோமா. இப்போ என்ன வரும், 3/2. இதுதான் வந்து கூடுனதுக்கப்புறம் உள்ளது. இது ஒரிஜினல் நம்பரு. கூடுனதுக்கப்புறம் உள்ளதான் இவங்க கொடுத்துருக்காங்க. 3 தான் 2490, 50% இன்க்ரீஸ் ஆனோடனே. இப்போ அந்த ரியல் நம்பர் தான் அந்த நம்பர்னு கேட்டிருக்காங்க. 2 என்ன, அவ்வளோதான், சம் ஓவர். 830. 83 × 2னா 1660 முடிஞ்சது. ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், 2 pipes A and C can fill a tank in 10 hours and 15 hours respectively. If A is open all the time and C is open for 30 minutes, then find the time needed to be tank to be filled ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ A 10 ஹவர்ஸை ஃபில் பண்ணுது, Cன்ற டேங்க்கு 15 ஹவர்ஸு. ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா டோட்டல் எஃபிஷியன்சி வச்சு பார்த்தோம்னா 30, இங்கே 3, இங்கே 2ன்னு வரப்போகுது. இது 1 ஹவருக்கான எஃபிஷியன்சி. இது டைமு, இது டோட்டல் ஒர்க்கு இல்லைன்னா டோட்டல் கெப்பாசிட்டி. சி வந்து 30 மினிட்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சி வந்து டோட்டல் எஃபிஷியன்சி 1 ஹவருக்கு 2, 30 மினிட்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போது 1 தான் ஒரு ஒர்க்கு, இதிலேருந்து கழிஞ்சிரும். டோட்டல் ஒர்க்லேருந்து எவ்வளோ, 1 மைனஸ் ஆயிரும். சி வந்து 30 மினிட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணுறதுனால இப்போ 29ன்னு ஆயிடுது. ஆனால் ஏ எப்படி இருக்குது, ஓப்பன் ஆல் த டைம். ஏக்கான எஃபிஷியன்சி 3. இப்போ 29/3 பண்ணோம்னா 29 3ன்னா 9 3 சார் 27, 2 9 2/3. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், த சம் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 655. 5 நம்பர்ஸோட சம்மு 655ன்னு கொடுத்துட்டாங்க. த ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 2 நம்பர் இஸ் 78. ஆவரேஜ் 78னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கான ஓவரால் வேல்யூ என்னன்னு பார்த்துடலாம். 78 × 2ன்னா 156. முதல் 2 நம்பர் முடிச்சு. அடுத்து தேர்டு நம்பர் 104. தேர்டு நம்பருக்கு 104னா 10 6 220 வந்துடுது. அப்போது 3 நம்பருக்கு சேர்த்து நம்மளுக்கு 260. 5 நம்பருக்கு 655.
ஒரு மிச்சம் உள்ள 2 நம்பருக்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? இது ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 655 மைனஸ் 260 போட்டோம்னா 395ன்னு வருது. 395 ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. 395ல பாதி என்ன? 197.5. ஆப்ஷன் சி. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.